மதுரை மாநகர் கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையின் வேதனையை பற்றி கேட்க வந்தது யார்? கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கை வேதனையை பற்றி கேட்க வந்தது யார்? என்னது? கல்யாணம் கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருன்னு கேட்டிருக்கேன். நீங்கள் கல்யாணம் முடித்தவங்களை பற்றி கேட்க வந்திருக்கேன். நான் சொல்லுறதை புரியாமல் யாராவது முன்னால் வந்துடாதீங்க. அது எனக்கு பிடிக்காது. தெளிவாக நீங்கள் மல்ல உத்தரவுலேயே நீங்கள் உட்காந்து என்னையே குழப்பக்கூடாது. என்னடா செல்லம், உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாமா. எங்கம்மா இப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்க? மருமகன் பேர் என்ன பேர்? இப்போ பொண்ணு எங்கே இருக்கா? ஏன் மருமகன் எங்கே? கால் வந்துட்டு வா. கப்பு இருக்கா? தத்துரை போட்டுரு. வேறு கப்பில் டீ இருக்கா? இந்த பிள்ளைக்கு இப்போ நான் என்ன செஞ்சு தரணும்? நான் சொன்னால் வருத்தப்படுவியா? நீ வருத்தம் உண்மையும் சொல்லணும், வருத்தமும் படக்கூடாது. நான் எப்படி சொல்கிறது? டெக்னிக்கலாக சொல்லுதேன் பாரு. கால் வந்துட்டு வா. என்னப்பா கட்டிக்காரங்க இல்லை? நான் ஒரு வீடும் வாங்கி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய தோட்டமும் வாங்கி வச்சுருக்கேன். தோட்டத்தில் எல்லா தீவன பயிர்களையும் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு பசுமாட்டையும் ஒரு காளை மாட்டையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த காளை மாடு என் தோட்டத்தில் மேயாமல் இன்னொரு தோட்டத்தில் போய் மேயுது. அதனால் இந்த பசுவின் மனதும் வாடுது, இங்கே உள்ள பயிரும் காயுது. புரியுதா? உனக்கு புரியலையா? இப்போ அந்த காளை மாட்டை உன் தொழுவுக்குள்ளே கொண்டு வந்து கட்டணும். விஷயம் அவ்வளவுதானே? கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி? தாத்தாவை கூப்பிடாத, தாத்தாவை கூப்பிடாத. உன் பொண்ணுடைய மனநிலைகளை பார்த்தேன். ஒரு முடிவும் தெரியாமல் நான் வாழ்க்கையில் குழப்பமாகிக்கிட்டு இருக்கேன். தன்னிச்சையாகவும் வாழ முடியலை, சேர்ந்தும் வாழ முடியலை. என்னை அங்கே கூட்டு போன்னு சொன்னால் அதுக்கும் உட்பட மாட்டுக்கான். இதுக்கு வீட்டில் உள்ளவங்களும் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு கொடுக்க மாட்டுக்காங்க. அதனால் இதுக்கு என்ன பண்ணினா சரி வருங்க ஒரு முடிவு எடுக்காட்ட என் இஷ்டப்படி என் வாழ்க்கையை நான் திருப்பிக்கிடுவேன். யாரும் என் மேலே வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அவள் உள்ளத்துக்குள்ளே ஒரு புடம் போட்ட தங்கத்தை வேக வச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையா? கால் வந்துட்டு வா. டீ சூடு இல்லை, எரிமை இருக்கா? அதனால் கொஞ்சம் கண்ணை முடிக்க அவனுடைய உள்ளத்தை நான் கொஞ்சம் பார்க்கட்டும். கண்ணை முடிக்க. அப்படியா? 3 மாதத்துக்குள்ளே வருவான். வரும்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி 2 ரூபாய்க்கு சேர்த்து வச்சு தரேன். இப்போ சேர்த்து வைக்கணுமா என்ன செய்யணும்? வா. தடுமாறாத மகளே, இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுரை மாநகர் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்லா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தது யார்? சிங்கார வேலவனை. பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கா? ஏன் உங்களோட இருக்கா? கட்டி கொடுக்கலையா? காலில் விட்டுவான். எங்கே அப்படி வருது? கேட்டு பார்ப்போம். என்னம்மா அவன் வீட்டை தாண்டி போனால் பெரிய மருத்துவமனை எதுவும் இருக்காமா? கர்மசாமி, அது என்ன அந்த மூலையை கொண்டு வந்து காட்டுறீங்க? அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? சரி, பிள்ளையினுடைய ஜாதக அம்சத்தை பார்த்தேன். அதில் ராகு சம்பந்தமான தோஷங்கள் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவளுடைய மனநிலைகள் அடிக்கடி மாறி உனக்கு தெளிவான விடையை அவள் கொடுக்க மாட்டுக்கான்.
புரியுதா? அந்த மனதை திருத்தி உன்னுடைய இஷ்டத்துக்கு கல்யாணத்தை வெற்றியாக நடத்தி தந்தால் போதுங்களா? காலில் விழுந்துட்டு வா. ஒரு இடத்துல கொடுத்த பணத்தையும் வாங்கி தரேன், பிள்ளையும் நல்லாக்கி தரேன். நல்லா இரு மகளே, செல்வமாக இரு. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் நோட்டீஸ் வந்திருக்கு. யாருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு? நம்மளை யாருக்குப்பா வந்திருக்கு? பேங்க் நோட்டீஸா? என்ன நோட்டீஸு? யாருக்கிட்ட நோட்டீஸு? என்ன நோட்டீஸ் இருக்குங்க? வக்கீல் நோட்டீஸா? வக்கீல் நோட்டீஸ் எதுக்கு வந்திருக்கு? காலில் வந்துட்டுவா. பிடிச்சிக்கிட்டான் பையா. விட்டுட்டான். பக்கத்தில் வரலாம். பலகாலம் வார்த்தையால் மிரட்டல் இருந்துச்சு. என்ன அந்த மிரட்டல்னால எதுவும் ஆபத்து ஏற்படுமோங்கிற ஒரு பயத்தில் பல்வேறு முயற்சிகளை நீ செஞ்ச, ஜெயிக்க முடியலை. உண்மையா இல்லையா? அதே மாதிரி உடம்பில் மூக்கிலேருந்து ஒரு பக்கம் சரி ஒரு சைடு மட்டும் அடிக்கடி வலி உபாதையும் அழுத்தமும் கொடுக்கும். இருக்கா? இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய நோட்டீஸை வழக்கறிஞர் மூலமாக ஜெயிச்சு கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்கணுமா, நான் கருமசாமி ஜெயிச்சு தரணுமா? காலில் வந்துட்டு வரலாம். கருமசாமி இந்தாப்பா, ஒரு பேச்சுவார்த்தையில் 3 தவணையாக கடனை கட்டதுக்கு ஒரு பணமும் தாரேன், சமாதானமும் பண்ணித்தாரேன். வழக்கு இல்லாமல் காப்பாற்றி வெற்றி ஆக்குறேன். வெற்றி வேண்டும். அடுத்து தனியாக பேசிக்கலாம். கர்மசாமிக்கு ஜாதக குறிப்பு வந்துரு. யாருக்கோ கல்யாணத்துக்கு ஜாதக குறிப்பு வந்துருக்குதாம்ல? யாருக்கு? ஏனம்மா ஜாதக குறிப்பு எங்கம்மா இருக்கு? ஜாதக குறிப்பு வந்திருக்கா? நேற்று வந்துச்சா? உனக்கு எந்த ஊர்? உங்கள் அப்பா அங்கே? யாரெல்லாம் வந்தீங்க? அப்படியா? அந்த ஜாதக குறிப்பை கூட பார்த்துருவோம். யார்? உனக்கு கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கா? கால் வந்துட்டு வா. கூட வாப்பா. என்னப்பா பிள்ளை நீ எல்லாம்? உள்ளம் ஒருநிலைப்படலையே, இன்னொரு தரம் கூப்பிட்டு வா. அலைப்பாயுதே கண்ணா உன் மனம் அலைப்பாயுதே. உண்மைதானே? அலைப்பாயுதா இல்லையா? இப்போ நாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த வாழ்க்கை நமக்கு இது சரிதானா, பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த ஜாதகம் பிடிச்சிருக்கு. அதனால தான் உன்னை டக்குன்னு தொட்டு கூப்பிட்டேங்க. இந்த கல்யாணத்தை முடித்து உன்னை சந்தோஷமாக வாழ வச்சிடலாம். பிள்ளை ஆம்பளை பைய பிறப்பான். திருப்பரங்குன்ற முருகனுடைய பேரை வச்சிரு, அசத்திடலாம். கால் வந்துட்டுவான். என்னப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா நல்லா இரு. இதற்கிடையில் ஒரு ஃபோன் மூலமாக உன் உள்ளத்தை குழப்பதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படும். அதில் நீ அசராமல் என் மேலே பாரத்தை போட்டு முடிவு எடுத்துரு, ஜெயிச்சிருவ. போ. இந்தா கர்மசாமிக்கு காரைக்குடி எல்லை. காரைக்குடி ஊரைக்குடி இல்லைப்பா, காரைக்குடி. யார் வாரா? காரைக்குடி. காரைக்குடி செந்தூரி நலை ஓசை சங்கீதம். பைசில் 1, பைசில் 2. நேற்றே 5 ரூபா தந்திருக்கான் அவன் எனக்கிட்ட காரைக்குடியிலேருந்து. ஆளக்காடல தேவகோட்டை.
உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கமும் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா. உட்கார். பையனுடைய ஜாதகத்தை போய் எங்கேயும் பார்த்தியா? ஏண்டா பார்க்கல? பார்க்கணும்ல. அவனுடைய மனநிலைகளும் நடைமுறை பக்குவமும் கொஞ்சம் சீரில்லை. புரியுதா? இப்போதைக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்குது. அதனால் உங்களுக்கு உடன்பட்டு அவன் நடந்தாம்னா கல்வியில் சீராக இருக்காது. கல்வியில் சீர் இருந்தால் உங்களுக்கு உடன்பட்டு நடக்க மாட்டான். ரெண்டு கட்ட நிலையில் இப்போ வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கான். புரியுதா? கால் வந்துட்டுவாங்க. வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளம் என்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் திகழ்கின்றது. உங்களுடைய வீட்டு எல்லைக்குள்ள இன்னொருத்தனால பிரச்சனையும் குழப்பமும் நடக்கும். அதனால் சுடுகாட்டு சாம்பலும் மண்டவோடும் ஓதி போட்டு வீட்டுக்குள்ள நோய் புனியும் பண நஷ்டமும் காட்டி அடுத்த உழைப்புக்கு போக முடியாத தடைகளை இப்பொழுது நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையா? இதற்காக நான் போய் கேட்கும் பொழுது அங்கேருந்து என் தங்கை காளி வந்தான். எங்கேருந்து வாரான்னு கேட்டேன். வெட்டுடையாள் காளின்னு சொன்னான். எங்கடா இருக்கா? அங்கே போனையா நீ? அங்கேருந்து வெட்டுடையாள் காளி வந்தா. இந்த விஷயத்துக்கு வெற்றிகரமான முடிவை உனக்கு கொடுக்க அவளுடைய கருணை கிட்டும்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு மண்ணை கொடுத்து பொன்னை தாய் என்று கேட்டால் மானிடம் என்னடா செய்வான்? என்னத்தை கொடுத்துட்டு மண்ணை கொடுத்து பொன்னை கொடுன்னு சொன்னால் மண் இடத்த கொடுத்துட்டு பொன்னை தானா கொடுத்துருவான். பெட்டியில் மண் அள்ளி கொடுத்துக்கிட்டு பொன்னை தானே எந்த பேர் கொடுப்பான்டா? கொடுக்க மாட்டான். இப்போ உனக்கு என்னடா வேணும்? அங்கே சட்டத்தின்படி உனக்கு ஒரு குழப்பம் வர்றதுக்கு ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதை மாற்றித்தாரேன். இங்கே இருக்க இடத்து பிரச்சனையை தீர்த்து தாரேன். இவனை சீராக்கி வெற்றியாக்கி தாரேன். இப்படி ஜெயிக்கா. என்னை பார்த்து போ, ஆத்திரப்பற்றாத, வெற்றி உண்டு. சந்தோஷமா. கர்மசாமிக்கு இதெல்லாம் திங்க முடியாது. அதெல்லாம் திங்க முடியாடா. அதெல்லாம் திங்க முடியாடா. அதெல்லாம் திங்க முடியாது எனக்கு. கர்மசாமிக்கு திருப்பூர். செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா. கர்மசாமி, உங்களை நினைச்சு நான் கும்பிட்டேன். எனக்கு ஒரு காரியம் வெற்றி ஆயிடுது. அடுத்து இன்னொரு விஷயத்தை பெருசாக எனக்கு நடத்தி தரணும்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். காவியுடை தரித்து கையிலே வெற்றி கொண்டு நோய் நொடி இல்லாத வாழ்வினை நீ தந்து. உட்காருப்பா. அதனால் அந்த விஷயம் இன்னொரு 22 நாளையில் வெற்றி ஆகிரும். உங்களுக்கே உரிமையாக்கி தந்துடுறேன். உங்கள் பக்கத்தில் நேர்மை இருக்குது என்பதை உணர்த்தி கொடுக்குறேன். ஜெயிச்சு தந்தா போதும்ல, இந்த வெற்றி ஆக்கிடுவோம். உன் தம்பி என்ன சக்கரவர்த்தியா? இங்கே வந்து கூப்பிட சொல்லு. இங்கே கூட்டு வா. ஆம்பளை வாரிசை கொடுத்துருவோம். கர்மசாமின்னு பேரை வச்சுருவோம். அசத்து வாங்க. நல்லா இருங்கப்பா. கால் வந்துட்டு வாப்பா. கர்மசாமிக்கு அரிமடமும் சான்றோருக்கு அணி. தொல்காப்பிய சூத்திரண்டா. அப்பன் தொழிலே அவனது. ஏமா ஏமா சாமியாடாமா பொறுமாங்க. நீ தொடாம உட்காருமா. ஹை நெல்லாங்க விட்டுரு. நின்னாச்சு. சரியாடு ஓடு. சரிக்கா. நல்லாரு. தண்ணி கொடுப்பா. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க பக்கத்தில். ஒரு பாட்டில் தண்ணி கொடுறா. இங்கே உள்ள பாட்டில் எடுத்துறாங்க. அங்கேயே கொடுங்க, அங்கேயே கொடுங்க. என்னடா தொழில் பார்க்க தம்பி? கால் வந்துட்டு வா. நீ நல்லா இல்லை. ஒதுக்கி விட்டாங்க. என்ன பார்க்கணும்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா.
ஒரு நட்பால் உன்னுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு மிக மனவேதனை அடைஞ்சிருக்க, உண்மையா இல்லையா? அந்த நட்பு இன்னும் வேணுமா வேண்டாமாடா? வேண்டாம் மாடா. வேணுமா வேண்டாம் மாடா? மாடா சொல்லு, வேணுமா? கால் வந்துட்டு வா. சுகம் தரும் பொழுது நட்பை வேண்டாம்னு சொல்ல முடியுமா? என்ன சிவராமா? அதனால் நிறைய பண நஷ்டம், மன வருத்தம், வீட்டுக்குள்ள அமைதி குறைவு இதெல்லாம் ஏற்பட்டுருச்சு. இடையில் நீ தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது உடலில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்தது போல் ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மைண்டே ஆஃப் ஆனது மாதிரி ஒரு பாதிப்புக்கு வந்துட்டேன், உண்மையா இல்லையா? இந்த நிலைகள் ஏன் ஏற்பட்டது? இப்பொழுதுக்கு கடனும் துயரமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் நீங்கணும், தொழிலையும் நல்லா ஆக்கணும், வேற ஒரு வாகனம் கிடைக்குமாங்கிற ஒரு கற்பனையும் இருக்குது. வெற்றியாக்கி தந்துட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கண்ணை முடிக்காடா கொஞ்ச நேரம், உனக்கு சாமி பணம் தர சொல்லியிருக்கடா தம்பி. இந்தா இதை வச்சுக்கா, புதிய வாகனமும் தாரேன், நல்ல தொழிலையும் தாரேன், மன நிறைந்த வாழ்க்கையும் தாரேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே தேனி எல்லை என் சொத்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு கேட்டு வந்தது. முக்கண்ணன் முதல்வனே, இன்னொரு தரம், அம்மா பராசக்தி நீ வாரியா, நீ யார் கேட்டு பார்க்குறேன். என்னப்பா உங்கள் ஊர் எல்லையில் எதுவும் நாகம் சம்பந்தமான அம்மன் இருக்கா? ஆமாம், நாகமெல்லாம் அங்கே வருது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ 2 பேர்கள் உன்னுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை மீண்டும் தொடர்ந்து பிடிச்சி நீ நினைக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அட்வான்ஸை வாங்கி கொடுத்தா போதுங்களா? ஆனால் நீ சம்மதிக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொருத்தனுடைய பேச்சுவார்த்தை உள்ள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒன்றைய மீறி ரேட் வாங்கணுங்கிற சிந்தனையில் பேசுதான், புரியுதா? அவனை மண்டையில் தட்டி நேர்மையாக வர வைக்கிறேன். கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு இந்தாப்பா தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா, வெற்றியாக்கி அட்வான்ஸை வாங்கி தரேன், நினைத்ததை நடத்தி வா, சென்று வா. ஐயன் கர்மசாமிக்கு தூத்துக்குடி. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே. யாரு? நெய்மரவேன். யாரு இவங்க? யாரு? நான் வரலாம். இப்போ பேரை வேணுமா பேத்தி வேணுமா? பரவாயில்லையே, நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்களே. ஒரு நேரத்தில் இங்கே வரும்பொழுது கல்யாண காட்சியை பற்றி ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு வந்தீங்க. ஆனால் உன் வீட்டில் மங்களகரமான காரியத்தை நடத்தி உங்களை மகிழ்ச்சியோடு வாழ வைப்போம்னு சொன்னேன். நான் சொன்னதை காப்பாற்றிட்டோம்ல, அதே மாதிரி நீங்கள் சொன்னதையும் காப்பாற்றிட்டிய. எல்லாம் விற்று தாரேன், இந்தா செல்வத்தை அள்ளித்தாரேன், இந்தா மகனே வெற்றியாக நல்லா பங்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன்னா அது தந்துடுவேன், எனக்கு தெரியும். டீயை குடிச்சிக்கிட்டுமாப்பா? போயிட்டான். இப்போ கொண்டு போயிட்டுலாம் வந்துடுவோம், அட்வான்ஸை வாங்கிற அடுத்து வரோம். ஓடு. கருப்பசாமி ஐயா, நான் அப்பப்போ 2 வீலரில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா நல்லாகணும், எனக்கு எந்த செய்வன கோளாறும் நடந்துடக்கூடாது சாமி. கால் வந்துட்டுவான். இல்லை தம்பி, உனக்கு தூத்துக்குடியா போய் சொல்லுத? இந்த ஊருப்பா? அப்படியா? இல்லை, நான் MA PhD படிச்சிருக்கேன். நான்
எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன். தூத்துக்குடி எது ஸ்ரீவைகுண்டதுன்னு எனக்கு தெரியாதுடே. நான் தான் உன்னை தூத்துக்குடியான்னு கேட்டேன். யார்கிட்ட போய் சொல்லுது நீ? பக்கத்துலையா? ஸ்ரீவைகுண்டம். நல்லவே அங்கே உட்கார். பிறகு கூப்பிடுதேன். ஏன் வைண்டோம் அப்படி கூப்பிடுதேன். நீ வந்துரு உட்காரு. கால் வந்துட்டு வா. எங்கிருந்தாலும் வாழ்க. என்னடா தம்பி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய தாயாருடைய உடல்நிலையில் எதுவும் பங்கம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. அவளுக்கு எந்த உயிருக்கு ஆபத்தும் கிடையாது. இன்னும் 2 வீடு உனக்கு தரதுக்கு உத்தரவாக இருக்குது. தாரேன். கடன் இல்லாமல் காப்பாற்றி தொழிலையும் ஓங்காரமாக ஆக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்த கருப்புசாமிங்கிற சக்தி உன் குடும்பத்தை தொட்டாச்சு. கூப்பிட்ட நேரம் காட்சி அளிப்பேன். கூப்பிட்டுக்கா, வெற்றி உண்டு. கருப்புசாமிக்கு நல்லா இருடா மகனே. போ. இல்லை அன்னதானம் சாப்பிடாம போனோன்னா உன்னை விட மாட்டோம்ல. அதான் பார்த்துக்கோ. அதே தூத்துக்குடி எல்லை. எந்த தொழிலை பார்த்தாலும் நஷ்டமாக இருக்குது. நான் என்ன தான் செய்ய? கடன் நிறைய வாங்கி போட்டேன். ஒரு உள்ள உதவி செய்ய மட்டும் நான் தான் போட்டு வேண்டியிருக்கேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இன்னும் மணிச்சத்தம் கேட்க எதுவும் கோயில் இருக்கா? என்ன கோயில்? மணி கட்டியிருக்காங்களோ அங்கே? பெரிய மணிச்சத்தம் கேட்க. என்னது தேவாலயமா மாதா ஆலயமா? கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய். உன்னுடைய வம்சத்தார்கள் வணங்குவதற்கு கருப்பசாமி ஒரு தெய்வமும், எல்லையில் இருக்கிறதுல மாடன் ஒரு தெய்வமும் இருக்காங்களா? என்னடா அதையால் தாண்டி போனோம்னா ஒரு தங்கை காளியனுடைய ஆலயமும் ஊருக்குள்ளே இருக்கும். இருக்காங்களா? 3 வருஷ காலமாக நடக்கிற தொழிலில் நஷ்டமும், கடன்களால் மன உபாதையும், வீட்டுக்குள்ளே தெய்வ நடமாட்டம் இல்லாமல் ஏதோ கோளாறு நடந்து ஒரு பக்கத்து இடுப்பு கால் போன்ற இடங்களெல்லாம் வலித்து வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அமைதி இல்லைன்னு கேட்க வந்திருக்கேன். சரிதானே? கால் வந்துட்டு வா. ஆமாம், நான் ஒரு மணி ஆலயம் சத்தம் கேட்கும். நீங்கள் யாராவது சிந்திச்சிங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்க. தம்பி, மாதா கோயில் எங்கடா இருக்குது? மாதா கோயில் பக்கத்தில் இருக்கா? அந்த கோயிலுக்கும் உங்களுக்கு எதுவும் தொடர்பு உண்டா? இதுக்கு முன்னால் போயிருக்கீங்களா? அம்மா போவாங்க. ஏன் போனாங்க உங்கள் அம்மா? போவாங்க. அப்பா இந்துல கட்டிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கும் அந்த கிறிஸ்தவத்துக்கும் தொடர்பு இருக்குது. உண்மையா இல்லையா? நான் சொல்ல உனக்கு புரியுது. உங்கள் அம்மா ஏன் அந்தோனியார் கோயிலுக்கு போனாங்க? அப்பாவை கல்யாணம் பண்ணி போனாங்க. உங்கள் அம்மா என்ன மதம்? கிறிஸ்தவ மதத்துக்கு உனக்கு தொடர்பு இருக்குங்கிற அடையாளத்துக்கு தான் மாதா கோயிலுடைய சத்தம் கேட்குன்னு சொன்னேன். நீ புரியாமல் மரமண்ட மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. கால் வந்துட்டு வா. புரியுதா உங்களுக்கு? அதுதான் விஷயம். இப்போ உனக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? கருப்புசாமி வரணும். அதுக்கு நீ தகுதியானவனா இல்லையான்னு நான் பார்க்க வேண்டாமா? அங்கே தள்ளிடு. இன்னும் கொஞ்சம். சரி, என்னைய நினச்சிக்கா, கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். சமீப காலமாக கோயிலில் இருக்கிற சாமி மாந்திரிகவாதியால் கட்டப்பட்டதா, அல்லது நம்ம குடும்பத்துக்கு வரவிடாமல் முகமாத்து பண்ணிட்டாங்களா? நமக்கு சாமி தொண்டு தொட்டு வருமே, ஆங்காரமாக வந்து விபூதியை அள்ளி கொடுத்தா சொன்னது மாதிரி இருக்குமே. இப்போ ஏன் அது நடக்கலை? அதை நிறுத்தினது யார்? என் கண்ணுக்கு தெரியணும். சாமியை வர வைக்கணும். இதுதான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. இப்போ நீங்கள் எல்லாரும் சிந்திப்பீங்க,
கருப்பசாமின்னு உயர்ந்த தெய்வமாச்ச, அதை மாந்திரிகத்தால் கெட்ட முடியுமா? சிந்திக்கணும்ல. என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டேங்கிய? ஒரு பெரிய தெய்வம் மாந்திரிகத்தால் எப்படி கெட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸ்ரீராமருடைய பிள்ளையாகிய கருப்பசாமியை மாந்திரிகத்தால் கெட்ட முடியாது. கருப்பசாமி என்னும் பெயரை உடைய ஒருவர் ஒரு பக்தனாக இருந்து காலம் கடந்து அவர் சமாதியாக இருந்தால் அந்த காலத்தில் அவர் பேரில் குலதெய்வத்தில் கருப்பசாமின்னு வச்சுருப்பான். அவங்கள குலதெய்வம்னு கும்பிட்டு வருவாங்க. அப்போ அது சராசரி ஒரு ஆத்மா தான் தெய்வமாக காட்சியளித்து வம்சத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டுருச்சு. ஆனால் மூல தெய்வமாகிய ஸ்ரீராமருடைய பிள்ளையாகிய கருப்பசாமியை என்ன செய்ய முடியாது? மந்திரிகத்தால் கெட்ட முடியாது. இப்போ புரியுதா உனக்கு விவரம்? ஓன் சாமியை மந்திரத்தால் கட்டியிருக்காங்க. அந்த கெட்ட அவுக்கணும், அந்த சாமியை வர வைக்கணும். வார புதன்கிழமை என்னை நீ தனியை வந்து பார்க்கணும், ரகசியத்தை நான் உடைக்கணும், அதை வெற்றியாக்கி வர நான் வைக்கணும். கால் ஒன்றுவா கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு வர்றான். தூத்துக்குடி எல்லை தொழிலை பற்றியும் வீடுகளை பற்றியும் மன உபாதை அடைந்தது யார்? நீ தூத்துக்குடியா? உனக்கு தூத்துக்குடி எந்த இடம்? புரியல. நான் ஒன்றும் கூப்பிடல, ஒரு பெண்ணடியாளை கூப்பிடுறேன். பைசில் 1 பைசில் 2 தன் பிள்ளைய ஃப்ளைட்டில் ஏற்றி விடுறதுக்கு கூப்பிட்டு வந்தவா. பைசில் 3 கருப்பசாமிக்கு வள்ளியூர், வள்ளியூர், வள்ளியூரிலே குடிகொண்ட வள்ளிமணாழா வழிகாட்டு. என்னம்மா சும்மா இருக்கீங்களா? குழந்தையை பற்றி கேட்க வந்தது யார் இருக்காங்களா? எங்கே இருக்கா? இது யார் இந்த பிள்ளை? உங்களுக்கு வள்ளியூர் தானே? சரி, வள்ளியூர் வாங்க. அது யாரப்பா? மனைவி. இது யாரு? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ கால் வந்துட்டு வாங்க. ஓ ஓ ஓ கல்யாணம் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? எங்கெல்லாம் போய் பார்த்தியே? ஆஸ்பத்திரி. சரி, காலில் விட்டு வா. அப்படியா? சரி வா. கருப்பசாமிக்கு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய முன்னோர்களில் ஒருவன் துறவியாக இருந்து சிவத்துவத்தை அடைந்தவன். புரியுதாடா? சிவத்தன்மையை, ஈசனுடைய அருள் சக்தியை அடைந்தவன், எந்த பாவமும் செய்யாதவன். ஆனால் அந்த ஆன்மாவை அவரை தொண்டு தொட்டு வணங்காத ஒரு குறை உன் குடும்பத்தில் இருக்கு. அதனால் இந்த வாரிசு பிறப்பதற்கு ஒரு தடை அந்த பக்கத்தில் இருக்குது. அதுக்கு மாற்று என்னன்னு கேட்டேன். சபரிமலை மேல் இருக்கக்கூடிய எம்பெருமான ஐயப்பனுக்கு ஒரு முறை மாலை தரித்து வணங்கி வர வேண்டும். நீ என்னடா போயிட்டு இந்த வருஷம் போயிட்டு வந்துடுவிய? அப்படி இந்த வருஷத்தில் நீ மாலை போடுறதுக்கு முன்னாலேயே குழந்தை அறிகுறி தோன்றும். பிறக்கிற பிள்ளைக்கு ஜோதி சொரூபன் அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஜோதி சொரூபன், ஐயப்பனுடைய பெயர். அந்த குழந்தை பிறக்கும், எந்த ஒரு தடை இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு மருத்துவமும் இல்லாமல் என் சக்தியால் அந்த குழந்தை தோன்றும். கால் ஒன்று வரலாம்.
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பிறக்கிற பிள்ளைக்கு இடதுகை சுண்டு விரல்ல அற்புதமான அலங்காரமான ஒரு அடையாளம் இருக்கும். எப்படி இருக்கும்? அலங்காரமான அடையாளம் இருக்கும். அலங்கார பிரியனே நல்லா இருங்க. வெற்றி அடைவாய் மகனே. பக்கத்தில் இந்த அம்மா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. அதே வள்ளியூர் எல்லை குழந்தை பாக்கியம் தேடி வந்த செல்வ மக்கள் உலகத்தில் கல்வி, விஞ்ஞானம் இவைகளையெல்லாம் அறிந்து எல்லா விஷயங்களையும் தெரிந்த ஒரு மனப்பக்குவம் அடைந்த ஒரு பெண்மணி நீ. என்ன, மருத்துவத்தால் இயலாததை ஒரு சாமியால் முடியுமா அப்படி என்ற உள்மன கேள்வி ஒரு பக்கத்தில் இருந்தாலும், பெற்றோர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையும், அந்த நம்பிக்கைக்கு நாம் தலகுனியவில்லை என்ற ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து என்னை மனதோடு வணங்க வந்த மங்கையும் நீ. கால்னு சொல்லலாம். காப்பாற்றமா காப்பாற்றே இல்லை. இந்த குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு தடையில்லாமல் நடக்க தை மாதம் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்குது. அதுவரை பொறுமையாக இருக்கணும். அதற்கு இடையில் நீங்கள் 3 பேரும் என்னை தனியை சந்திக்கணும். நிறைய நான் பேசி உங்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் ஜெயிச்சு உங்களை குழந்தை ஜனனத்தோட பேரன் பேத்தியோட பெருமையோடு வாழ வச்சு தரேன்.